அந்த பங்கு கோயிலில் புத்தாண்டுக்கு அவ்வளோ கூட்டம், வழக்கத்திற்கு மாறான ஒரு கூட்டம். அங்கிருந்த ஒரு பெரியவர், நான் சின்ன வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் பார்த்துருக்கிறேன், இது போல் கூட்டத்தையே பார்க்க முடியல, ஆனால் இந்த புத்தாண்டுக்கு நம்ம கோயிலில் இவ்வளோ கூட்டம் இருக்குதே அப்படின்னு பங்கு சாமிகிட்ட போயிட்டு, ஆச்சரியமாக இருக்குது சாமி, சின்ன வயசுலேருந்து எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, இது போல் கூட்டத்தை நான் பார்த்தது கிடையாது, நம்ம ஆலயத்தில் புத்தாண்டுக்கு அப்படி என்ன மாயம் செஞ்சீங்க, எப்படி மயக்கினீங்க மக்களை, இவ்வளோ கூட்டம் அப்படின்னு கேட்ட பொழுது பங்கு சாமியார் சொன்னார், நீ சும்மா இருங்க, எங்கள் பிரதரை கூப்பிட்டு பிளாக் போர்டில் எழுதி போடியா, நாளைக்கு புத்தாண்டு அன்னைக்கு பங்கு சாமியார் ஆசி வழங்குவார்னு எழுதி போடியா அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன கடுப்பில் தான் தெரியல, அங்கே போயிட்டு புத்தாண்டு அன்று பங்கு சாமியார் ஏசி வழங்குவார்னு போட்டான். என்னது ஏசி வழங்குவார்? நீங்கள் ஏசி வாங்க வந்திருக்கீங்களா ஆசி வாங்க வந்திருக்கிறீங்களா? வேகமாக சொல்லுங்கள். ஏசி ஆசியா? ஆசிர் வாங்க வந்திருக்கிறீங்க. புத்தாண்டுடைய 2வது நாளில் தந்தை ஜான் பீட்டர் அவரது பரிந்துரைமை நம்பிக்கை வைத்து இங்கே கடவுளிடம் என்ன வாங்க வந்திருக்கிறீங்க? இந்த ஆசீர் வாங்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? சரியா? தந்தை முன்னூரில் அருமையாக சொன்னார், தேடி வரணும். யார? ஆண்டவர் இயேசுவை தேடி வரணும். நிறைய உதாரணங்கள் இருக்குது. சரியா? விவிலியத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஆண்டவர் தேடி வந்தாங்க, ஆண்டவரை கண்டு கொண்டார்கள். இந்த புத்தாண்டில் அன்பு மக்களாக உங்களுக்கு, தந்தை ஜான் பீட்டருடைய பக்தர்களுக்கு, டிவோட்டீஸுக்கு, குருக்களாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு 3 பாடங்கள். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கடவுள் எப்பொழுதும் ஆசி வழங்குவார். ஆண்டு முழுவதும் தனது நலத்தால் உங்களை முடிசூட்டுவார். அற்புதமான வார்த்தை. திருப்பாடல் 65:11 எங்களுடைய பங்குல அதுதான் வாக்கு தத்துவம். அதை வைத்து தான் இந்த புத்தாண்டு நாங்கள் கொண்டாட ஆரம்பித்தோம் நேற்று நாளெல்லாம். யாரெல்லாம் ஐஸ் ஃபேக்ட்ரி பார்த்துருக்குறீங்க? குட்டி பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐஸ் ஃபேக்ட்ரிலாம் பார்த்துருக்கீங்களா? ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்ருப்பீங்க, அம்மாட்டு இதை கூட அதை கூடன்னு, அப்படி தானே? ஒரு குட்டி பிள்ளை அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா, அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, காதை பிடிச்சிக்கிட்டு சாத்துனாங்க. முட்டாய் கேட்பியா? கேட்க மாட்டேன் அப்படின்னா. அடி இல்லை. ஐஸ்கிரீம் கேட்பியா? கேட்க மாட்டேன், இன்னொரு அடி. லட்டு கேட்பியா? கேட்க மாட்டேன், இன்னொரு அடி. அப்பா அம்மா பேச்சு கேட்பியா? கேட்க மாட்டேன், இன்னொரு அடி. அப்பா அம்மா பேச்சு கேட்பியா? கேட்க மாட்டேன். ஆனால் நீங்கள் கடவுள் பேச்சு கேட்பீங்க. இந்த கடவுள் இந்த நாளில் என்ன சொல்கிறாருன்னா, சுகர் ஃபேக்ட்ரி, ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி போல் ஆற்றுப்படுத்த வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 3 விதமான ஃபேக்ட்ரிஸ் இருக்குதான். ஃபேக்ட்ரிஸ் என்னென்ன ஃபேக்ட்ரிஸு? 1 மைண்டு ஃபேக்ட்ரி, சொல்லுங்கள் பார்க்கும். 2வது மவுத் ஃபேக்ட்ரி, சொல்லுங்கள். 3வது ஹார்ட் ஃபேக்ட்ரி. என்னென்ன ஃபேக்ட்ரி? சத்தமாக சொல்லுங்கள். மனசிலாச்சா? பதிய வச்சுக்கோங்க. இந்த 3 ஃபேக்ட்ரி நல்லா வேலை செஞ்சாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டா. முதல் ஃபேக்ட்ரி என்ன சொன்னேன்? மைண்டு ஃபேக்ட்ரி. மைண்டு ஃபேக்ட்ரினா ஒன்றும் பெருசும் கிடையாது, நல்லா இருங்க அப்படின்னு நினைப்பது. அவரை தான் வாழ்க வளமுடன் அப்படின்னு 2 வார்த்தை சொல்லுவது. இந்த ஆண்டில் நான் கெட்ட எண்ணம் எதுவும் எனக்கு இருக்காது, நான் என்ன பண்ண போகிறேன்? நல்ல எண்ணத்தோடு வாழ்வேன். இன்னொன்று, இந்த ஆண்டில் நான் சோம்பேறியாக இருக்க மாட்டேன், சரியா? உழைப்பேன் அப்படி முடிவெடுக்கணும். என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்னு முடிவெடுக்கணும். அதோடு சேர்ந்து கடவுள் என் கூட இருக்கிறாரு, அதான் பாசிட்டிவ் திங்க் பண்ணுறது. எப்பேற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதை தாங்கிக்கூடிய சக்தி யார் கொடுக்க போகிறாரு? இந்த கடவுள் எனக்கு கொடுப்பாரு. அவர் மீது நம்பிக்கையாக இருக்கணும். கடவுள் தேடி வருவது, தந்தை சொன்னார்ல முன்னுரையில் பாருங்களேன். இடையர்கள், 3 ராஜாக்கள், இவங்களாம் எங்கே இருந்தாங்க? இயேசு பிறந்த இடத்துல இருந்தாங்களா இல்லை தூரத்தில் இருந்தாங்களா? தூரத்தில் இருந்தாங்க. எத்தனை கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4000 கிலோமீட்டர் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட. அந்த இவங்க வந்தாங்க தெரியுமா, அந்த 3 ராஜாக்கள் ஒட்டகத்தின் மீது பாலைநிலத்தின் வழி 4000 கிலோமீட்டர் தாண்டி எங்கே வந்தாங்களே? யாரை பார்க்க? ஏசு ஆண்டவரை. இடையர்கள் அங்கங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு
செய்தி சொல்லி போட்டு வராங்க. இவங்க 2 பேருமே வந்து கடவுளை பார்த்தாங்களா? பார்த்தாங்களா பார்க்கலையாங்க? பார்த்தாங்கங்க. நல்லா தலையாட்டுங்க. எனக்கு பயமாச்சு பக்குன்னு. நான் மாற்றிக்கிட்டு சொல்கிறேன்னு. இந்த 2 பேருமே கடவுளை வந்து அந்த தொழுவத்தில் பார்த்தாங்க. ஆனால் ஒரு படுபாவி, இயேசுவை கொல்றதுக்கு காத்திருந்த ஒரு படுபாவி பக்கத்தில் 2 கிலோமீட்டரில் இருந்தான். அவனால் பார்க்கவே முடியல இயேசுவை. யார் அவன்? யோரோதன். 4000 கிலோமீட்டர் தாண்டி வராங்க, அவங்க பார்த்தாங்க. 2 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற அந்த தெருவு தான் அவனால் பார்க்க முடியல. ஏன்னா அவனுக்கு கொடுத்து வச்சுக்கல. ஏனென்றால் இவர்கள் கடவுளை தேடினார்கள், அவன் கடவுளை கொல்வதற்காக தேடினான். இன்னைக்கு நம்ம அப்படி வாழ்ந்தோம்னா ஏறுவது போலையா, இல்லை இடையர்களை போலையா, இல்லை இந்த 3 ராஜாக்களை போலையா? நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இதுதான் நல்ல எண்ணத்தோடு வாழ்வது. வாயார வாழ்த்துங்க, நல்லா இருங்க அப்படி சொல்லுங்க. அவங்க நம்மளை தீமையாக சொன்னாலும், அவளை பற்றி இவளை பற்றி பேசினாலும் நீ என்ன செய்யணும்? நல்லா இரு. பவுலுடைய சொல்கிறார்ல, ரோமர் 12:21 சொன்னார். நல்லா சாப்பிட சொன்னாரா? என்ன சொன்னார்? தீமையை நன்மையால் வெல்லுங்கள். அவன் என்னை பற்றி பேசிட்டு போட்டோம், அவன் என்னை பற்றி பேசிட்டு போட்டோம், இஸ் கேரக்டர், இஸ் லைக் தட் அப்படி விட்டுட்டு நீ என்ன சொல்லணும்? நல்லா இரு அப்படி சொல்லி பாரு. இந்த ஆண்டு நீ சூப்பராக இருப்ப, கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும், உங்களுக்கு கொடுக்கும், கடவுள் கொடுப்பார். இதுதான் மைண்டு ஃபேக்ட்ரி. இப்படி நினச்சிங்கன்னா உங்கள் மைண்டு ஃபேக்ட்ரி நல்லா வேலை செய்யுது. 100 மார்க் கொடுத்துக்குங்க. 2வது என்ன ஃபேக்ட்ரி? மவுத்து ஃபேக்ட்ரி. மவுத்து ஃபேக்ட்ரி சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். வாயினின்று வருகின்ற வார்த்தை உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிறது, அதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும். ஆண்டவர் சொன்ன இறை வார்த்தை. வாயினின்று வருகின்ற வார்த்தை எங்கேருந்து வருது? நீ கெட்ட வார்த்தை பேசினா உன் வார்த்தை உன் உள்ள எப்படி இருக்குது? கெட்டதாக இருக்குது. நல்ல வார்த்தை பேசணும் உள்ள எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. கடவுள் சொல்கிறாரு, நீ மூஞ்சி கழுவாமல் கை கால் கழுவாமல் சாப்பிட்டா அது உன்னை தீட்டுப்படுத்தாது, மாறாக உன்னுடைய வார்த்தை தான் உன்னை தீட்டுப்படுத்தும். தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்டவோடு. 129 குறள். யார் சொன்னது? திருவள்ளுவர் மகான் சொன்னது. நெருப்பு பட்டாலும் ஆறி போயிடுமா? இந்த நாக்கு இருக்குத நாக்கு, அதை பட்டன்னா வா ஆறே ஆறாதான். எத்தனை பல்லு இருக்கு நமக்கு? அக்கா சொல்லுங்கக்கா. இப்போதான் என்றீங்களா? பாட்டியை கேட்டுறாதீங்க, எல்லாம் உழந்துருக்கு, கீழே விழுந்துருக்கும். எத்தனை பல்லு இருக்குது? 36 8 என்னன்னு குழப்பிடுறீங்க? 18 36 பல்லு தான், சரியா? இந்த 18 36 பல்லும் இந்த நாக்கை பார்த்து சொன்னது தான். ஏன் நாக்க எங்கள்கிட்ட வாழை ஆட்டின 36 பேர் என்ன செய்வான்? கடிச்சு துண்டு ஆக்கிடும் அப்படின்னு தான். அது நாக்கு சொன்னது தான். அப்படி செய்வேனே, நான் மட்டும் பொதுவான இடத்துல ஒரு வார்த்தை தப்பாக பேசிட்டேன், ஒரு 36 பல்லு கழண்டு போயிடும் அப்படின்னு சொன்னது உண்மையா இல்லதா? இந்த நாக்கு அவ்வளோ பலம் உண்டது, சரியா? நரம்பு இல்லாத எலும்பு இல்லாத நாக்கு. இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். ஆனால் அந்த புத்தாண்டில் நீங்கள் என்ன செய்யணும்? அப்படியும் பேசக்கூடாது இப்படியும் பேசக்கூடாது. ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும், அவ்வளோதான். மற்றவங்களை வந்து நம்ம அப்படி பேசக்கூடாது. 2 பெண்மணிங்க பைப்பில் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, டொமுக்கு டொமுக்கு. பார்த்துருக்கீங்களா? அந்த பம்பில் 2 பேர் சண்டை வந்துருச்சு. நான் தாண்டி பிடிப்பேன், நீ தாண்டி பிடிப்பேன்ட்டு சண்டை பயங்கரமாக தூக்கி கட்டிக்கிட்டு ஒரே சண்டை. உங்களுக்கு தெரியுமில்ல, பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்குறேன். உடனே நம்ம சர்ச்சு பெல்லு அடிச்சுது, டைன்னு. அது ஒரு அம்மா, கிறிஸ்துவ அம்மா, டப்புன்னு குடத்தை போட்டுட்டு இருடி வச்சுக்கிறேன், சர்ச்சில் பெல்லு அடிச்சிட்டாங்க, போய் வந்து உன்னை வச்சுக்கிறேன். நல்ல வார்த்தை அதெல்லாம், சரியா? இந்த ஆண்டுலாம் செய்யுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க, கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. 3வது என்ன சொன்னேன்? ஹார்ட் ஃபேக்ட்ரி, சரியா? ஹார்ட் ஃபேக்ட்ரி வேறு ஒன்றும் கிடையாது. இரக்கம் காட்டுவது, பரிவு காட்டுவது, மன்னிப்பது, உண்மையாக இருப்பது, நேர்மையாக இருப்பது, கள்ளம் கபடமற்று இருப்பது. இதுதான் இந்த ஹார்ட் ஃபேக்ட்ரி, இரக்கம் உள்ளதாக இருக்கிறது, சரியா? இந்த குழந்தைங்களை பாருங்களேன், இந்த குழந்தை மனன்றாங்க பாருங்க. குழந்தை தனம் வேறு, குழந்தை மனம் வேறு. சைல்டிஷ், சைல்ட் லைக் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. குழந்தை மனம் என்ன? கள்ளம் கபடமற்றது, சரியா? ஒரு குட்டி பையன் வீட்டுக்கு அவங்க மாமா வந்தார், விருந்தாளி. ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தான். பேசி முடிச்சுட்டு மாமா கிளம்ப போனார். மாமா மாமா போவாத, இங்கே உக்காரு அப்படின்னா. அந்த மாமாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னுடைய அக்கா பையனுக்கு பாருங்க
என்னை விட்டு போக முடியல, பிரிய முடியல, சந்தோஷம் சொல்லிட்டு, டேய் குட்டி பையா மாப்பிள்ள என்னை விட்டு பிரிய முடியலடா, வேணான்ற, போக விட மாட்டேன், எனக்கு ஜோலி நிறையா இருக்குடா. இல்லைம்மா உட்காருன்னா. கடைசி கேட்டார், ஏன்டா என் மேலே அவ்வளோ அன்பான கேட்டார். அன்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிறாரு, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறாரு, அவர் மட்டும் போட்டு உன்னை தொலைச்சிடுறேன் அப்படின்ட்டு. இதுதான் கள்ளம் கபடமற்ற மனசு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேச மாட்டாங்க. இப்படி தூய்மையாக வாழணும். அதை மூன்றாவது ஹார்ட் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறது. இன்றைக்கி அந்த இரக்கம், அந்த நேர்மை, உண்மை. நிறைய பேர் போன வருஷத்தில் அப்படி வாழ்ந்துருப்போம், வட்டிக்கெல்லாம் விட்டுருப்போம், நிறைய பேர்த்து கொடுமைப்படுத்திருப்போம். இந்த ஆண்டு அப்படி இருக்கக்கூடாது. என்னால் முடிஞ்சு இருந்தால் வச்சிக்கு, நான் வட்டிக்கும் தர மாட்டேன், குட்டிக்கும் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுருணும். அவங்கள போட்டு வாட்டக்கூடாது. அதை நேர்மையாக இருப்பது. இந்த மதுரையில் ஒரு பேப்பரில் படித்தேன். ஒரு சின்ன பையன் ஒரு 10வது படிப்பான். ஸ்கூலை முடிச்சுட்டு போகும்பொழுது ஒரு பை கடந்த மஞ்சள் பை எடுத்து பார்க்க 2 லட்சம் பணம் கேஷ். எத்தனை கட்டு? 4 கட்டு கிடக்குது உள்ள. ஏதோ ஒரு குடும்பம் கல்யாணத்துக்கு பேங்க்கில் போயிட்டு இல்லை வட்டிக்கு எது வாங்கிட்டு வந்துட்டு இருந்துக்கு பொழுது போகிற வேகத்தில் விட்டுடுச்சிங்க ரோட்டில். இந்த பையன் அந்த காசு எடுத்து எங்கே எடுத்துகிட்டு போகிறான்? நினச்சிருந்தா அவன் ஐஃபோன் செல்லு வாங்கியிருக்கான். 84,000 ரூபா ஐஃபோன் செல்லு அட்வான்ஸ்டு. இல்லை வேறு ஏதாச்சும் வாங்கியிருக்கலாம். உண்மை தானே? பைக் வாங்கியிருக்கலாம். ட்ரு போகிறான்னு பாருங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பைக்கெலாம் வாங்கியிருக்கான். 2 லட்சங்க. ஆனால் என்ன பண்ண தெரியுமா? நேராக அப்படி எடுத்துக்கிட்டு கைப்படாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்து, இது போல் இந்த இடத்துல வந்தேன், இந்த பணம் கடந்தது, யாருதுன்னு தெரியல, கண்டிப்பாக யாரோ விசேஷத்துக்காக தான் கொண்டு போயிருப்பாங்க, இதை பார்த்து கொடுங்க சார் சொன்ன உடனே அங்கேருந்து அத்துணை காவலர்கள் வந்து அந்த பையனை பாராட்டி அந்த காசு யாருக்கு உரியதுன்னு கண்டுபிடிச்சி கொடுத்து, அந்த போலீஸ்காரங்க எல்லாமே உன் படிப்புக்கு இந்த ஆண்டு நான் செலவு செய்கிறேன் அப்படி சொன்னாங்களாம். அந்த பையனுடைய படிப்புக்கு போலீஸ்காரங்க. நான் ஏன்னா இவ்வளோ நேர்மை, உண்மை பார்த்தீங்களா? அது இந்த ஆண்டு நமக்கு இருக்கணும். ஒரு சின்ன பாடம் தான், உண்மை நடந்தது. இந்த ஆண்டு முழுவதும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் படிப்பு செலவுக்குன்னு போலீஸ்காரங்க சொன்னாங்களாம். எவ்வளோ அற்புதமான தன்வினை தன்னைச்சியோடு. நீ நல்லது செஞ்சினா கடவுள் என்ன செய்வார்? உனக்கு நல்லது செய்வார். கெட்ட செஞ்சினா கடவுளும் கெட்டத்தான். அவர் செய்ய மாட்டார், நம்மளே ஆப்பு வச்சுக்கிறது. உண்மையா இல்லையா? கடவுள் எப்பொழுதும் கெட்ட செய்ய மாட்டார், அப்படி சொல்லக்கூடாது. அவர் நல்லத்தான் செய்வார். ஆக இந்த ஆண்டில் முதல்ல என்ன செய்யணும்? மைண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்னா நல்ல எண்ணத்தோடு வாழ்வது. 2வது என்ன? மவுத் ஃபேக்ட்ரி, நல்ல பேச்சு பேசுங்க. 3வது என்ன? ஹார்ட் ஃபேக்ட்ரி. இந்த 3 ஃபேக்ட்ரியும் சத்தமாக சொல்லணும். என்னென்ன ஃபேக்ட்ரி? இந்த 3 ஃபேக்ட்ரி நல்லா வேலை செஞ்சதுன்னா 100% கடைசியில் ஒரு ஃபேக்ட்ரியை கடவுள் கொடுப்பார். அதுதான் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி. என்னது? சாட்டிஸ்ஃபேக்ட்ரி. சாட்டிஸ்ஃபேக்ட்ரின்னு என்ன? நிம்மதி. கடவுள் சொன்னார், தந்தை சொன்னார் பாருங்க, நிம்மதி தேடி அலையிறோம். நீ அலைய தேவையில்லை, நீ இப்படி வாழ்ந்தாலே கடவுள் உனக்கு என்ன செய்வார்? சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுப்பார். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி ஆகிடுவீங்க. ஆக இந்த பாடத்தை உள்வாங்கிக் கொள்வோம். நல்ல எண்ணங்களை ஊற்றாக மலர விடுவோம். நல்ல பேச்சுகளை பேசுவோம். வாழ்வது கொஞ்ச நாள் தான். நல்ல வார்த்தை பேசுவோம், உறவுகளை சேர்த்துக்கொள்வோம். 3வது நல்ல மனசோடு வாழ்வோம். மைண்ட் ஃபேக்ட்ரி, மவுத் ஃபேக்ட்ரி, ஹார்ட் ஃபேக்ட்ரி. God will give you satisfactory. Amen.